எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க போகுது. உள்ள போய் நான் சொல்றேன்டா, இவ அங்க பிரதட்சணமே பண்ணாலும் இவளுக்கு கிடைக்காது. நடு ரோட்டுக்கு ஓடு, கண்ணை மூடு. திறந்து பாரு. ஃபேவரட் எனக்கு டைசனுக்கு அப்புறம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? ட்ரெஷர் ஹண்ட் விளையாட போறோம். எஸ், ஆக்சுவலா என்னன்னா இவளோட பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து நாங்க எல்லா இடத்துலயும் ஒளிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நீயே தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்க போற. நீ தேடி கண்டுபிடிக்கல அப்படின்னா அது அவ்வளவுதான், அது போயிடும். டீம் சார்பாக டீமே எடுத்துப்போம். சரி, ஓகே, நான் கண்டுபிடிச்சிடலாம். பாப்போம். இது வந்து ராமோட விகு முடி. இது வந்து மலிங்கா முடி. எதுக்கு மலிங்கா கெட்டப்ல ஷட்டில் விளையாடுற? இல்ல, ஸ்பின் பவுல். ஸ்பின் பவுல் மியூசிக். சோ இதுதான் வந்து பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுவேன், ஆனா எப்பவுமே தோத்துருவேன். ஓலா ஓலா ஓலா. நம்மளோட பைக்ல தான் இருக்குன்ற. பைக் இல்லனா ஹெல்மெட். பைக்கோட ஓலாவோட ஹெல்மெட். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். டிக்கி எப்படி திறக்கணும்? க்ளூ தரேன். ஃபர்ஸ்ட் கேம்ன்றதுனால நம்மளோட பாஸ்வேர்ட் என்னன்னா, நீ எனக்கு ஏதாவது ஒரு இது சொல்லணும். நம்மளோட கோஸ்ட் பிராங்க் எத்தனை மில்லியன் போச்சு அதான். சோ ரொம்ப லென்த்தா போகுது, நானே சொல்றேன். இல்ல, இன்னொரு ரீசன்ட் கோஸ்ட் பிராங்க் இன்னும் வந்து அப்லோட் ஆகல, இனிமேல் தான் அப்லோட் ஆகும். அதுக்கான பாஸ்வேர்ட் என்ன? என்ட்ரி பாஸ்வேர்ட் என்ன? ஐயோ தக்குரி. அது யாரு? நீதான். எனக்கு யாரு தெரியலனா, அது பிளான் பண்ணதெல்லாம் நீங்க தான். அந்த தக்குரி குரூப்ல நீங்களும் தானே மெம்பர்? பேச்சுக்கு தான் மெம்பர். நான் ஆன் பண்ணியாச்சு. வண்டி என்ன பண்ணோம்? டிக்கி தோற. டிக்கிலலாம் இப்படியும் வச்சிருக்க மாட்டீங்க. இருக்கு. காட்டு பிளஸ் பின்னாடி முடி. இந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே நீ வந்து மொத்தமா தான் பிரிக்கணும். இது மட்டும் என்னன்னா கொஞ்சம் வெளியே தெரியற மாதிரி இருக்கும். அது வந்து சும்மா என்ட்ரி லெவல் அப்படின்றதுனால. இதுக்கப்புறம் அதெல்லாம் காரணம் இல்ல. நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்லாத. எப்படியும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்க போகுது. அப்ப யோசியேன். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. ரொம்ப கஷ்டமா கொடுத்துருக்கீங்களா? ஏடோ என்ன நீங்க போட்டு உங்களுக்கு ஈஸி. தெரியாதவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல. சரி, காட்டுனா என்ன? ஷோ. பின்னாடி மூடினா என்ன? பேக் டோர். ஐயோ, ஆக்சுவலா மீன்வைல் நீங்களுமே வந்து உங்களுக்கு இவ யோசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. எவ்வளவு வட்டி கட்டின முட்டாளா இவ இருக்கிறா அப்படின்றத நீங்க நிரூபிங்க. பண்ணிடுவோம். மார்னிங் ட்ரெஷர் செருப்பா. சரி, நான் பாக்குறேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான கனீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல. இதே யோசிங்க, இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறாங்கன்னா கூட படிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு. நீங்க வந்துட்டாங்க எல்லாரும். எல்லாரும் டாப்பர்ஸ் நாங்க. சரிங்கோ. ஷோ பேக் கேஸ்னு சொன்னா பேக் கேஸ காட்டுங்க. ஷோ கேஸ். போய் தொலை. ஷோ கேஸ் என்னடா பின்னாடி மூடி போறோம். கேஸ் பேக் கேஸ். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஆனா இந்த ஷோ கேஸ்ல தான் வந்து இருக்கு. இது பார்க்காம தண்ணி தொட்டி தேடி வந்த குண்டு குட்டி நீ. மேல இருக்கட்டாங்க, இங்க இருக்க ஆர்வம். அது எனக்கு தெரியாது. எலி மருந்து எடுத்து சாப்பிடு. நீ நக்கம்ல செத்த பையல. என்ன இது? இங்க வச்சு உள்ள போய். இதுக்கான க்ளூ வரும்போது நான் கண்டுபிடிப்பேன். சரி, அதுல கொஞ்சம் பாரு. புளிப்பான தொட்டின்னு தானே வச்சிருக்கீங்க. தண்ணி தொட்டி தேடி நான் போறேன். வெளிய இருக்க டேங்க், செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க்லயே இரு, உன் இடத்துல நீ இரு. மேல இருக்க தண்ணி தொட்டி தான். போலாமா? சரி போ. எப்படி இதுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஓலா ஓலா எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சேன். அடுத்து கண்டுபிடிச்சீங்களா? ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கு. சூனியம் வைத்த இடம் சொர்க்கம் அப்படின்னா ஸ்வேதாவோட வயிறு. சரி வாங்க, சூனியம் எனக்கு தெரியும். இது அசால்ட்டா கண்டுபிடிப்பேன்.
சரி ஃபர்ஸ்ட் யாரோ உள்ள போங்க, பயமா இருக்கு. கார்மா இஸ் a boomerang. சூனியம் வச்சிருப்பேன்ல செத்த பையில என்னல இது அடுத்த க்ளூ அமைதி பூங்கா. அமைதி பூங்கானா அது ஆன்டி. சரி போய் எழுப்பு போ. கேட்டுக்கோங்க, போய் எழுப்பி கேளுங்க. அவங்க கிட்டதான் இருக்கான்றது எங்களுக்கு தெரியாது, அது உங்க விருப்பம். சரி அமைதி பூங்கா நம்ம சந்தோஷ் ப்ரோ. அப்ப சந்தோஷ் ப்ரோ டேய். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் ஏதோ டைரி வச்சிருக்கேன். இரண்டாவது தண்டம். ஸ்வேதா. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? இரண்டாவது தண்டம்னா இட்ஸ் ஈதர் ஸ்வேதா ஆர் பாப்பா. முதல் தண்டை யாரு? ஆமா. இரண்டாவது தண்டம்னா கிம்பல். அதான் நீ வாங்குறதை யூஸே பண்ணல. இரண்டாவது தண்டம் ஹார்லி டேவிட்சன். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? ஊஞ்சல் கிடையாது. இந்த வீட்ல தண்டமா இருக்கிறது என்னது? எதுக்கு இருக்குன்னு ஒண்ணு நீ, ரெண்டாவது நீ. இது ஒரு தண்டம் இருக்கு. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. Thousands of tears later. சரி, ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறோம்க்கா. கிரவுண்ட் ஃப்ளோர் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான். நம்ம க்ளீன் பண்ற அந்த ரோபோ. அது அது ஒன்னோட சுத்தமா இந்த வெளிய இருக்க சோஃபாவா? அது தெரியாது. இப்பவே கண்ணை கட்டுது. அடுத்த தண்டமா எனக்கு தெரிஞ்சு இந்த இதுவால இவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுல கிஃப்ட் இருந்துச்சுன்னா நீங்க உங்க கூற்று ரொம்ப தவறு. இது மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த சோஃபால தான் துணியை ரெகுலரா மடிச்சு வைக்கிறோம், இந்த மாதிரி வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிறோம். இந்த சோஃபா எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். இந்த ஸ்வேதா கூட தான் துணி மடிச்சு வைக்கிறதுக்கு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அது தண்டா இல்லையா? கிடையாது, அதெல்லாம் கிடையாது. டேய் நான் நிஜமா சொல்றேன், உங்க கிஃப்ட் ராப் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. கிஃப்ட் மாதிரியே இல்ல, நான் ஏதோ ஒரு புக் என்னமோ கிடக்குதாங்கன்ற மாதிரி தான் இருக்கு எல்லாமே. அறிவு கட்ட முண்டங்களா. அண்ணா கால்ல விழுந்து கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்கக்கா. காலைல விழுங்கக்கா. காலைல விழுங்கக்கா. எங்கெல்லாம் வச்சிருக்கானுங்க பாரு. அக்கா நாங்க அதை வைக்கும் போது எப்படி எடுக்கணும் யோசிக்கவே இல்லக்கா. சாரிக்கா. ஏய் பாத்து 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 பாத்து. கிழிஞ்ச சட்டி அப்ப ராம் போட்டுப்பாங்க. ஜட்டியே போடல. மானங்கிட்ட பையில பாத்தீங்களா, தமிழ்ல ஜட்டி எழுத தெரியாதுன்னு இங்கிலீஷ்ல எழுதிட்டாரு இவரு. கிழிஞ்ச ஜட்டி நம்ம ரேக்ல தான் இருக்கு. ஓகே சோ இதுல ஏன் ஜட்டி ஒரு ரேக்ல, ராம் ஜட்டி ஒரு ரேக்ல இருக்கும். கிழிஞ்ச ஜட்டின்னு சொன்னதால நான் கான்ஃபிடென்ட்டா ராமோட ரேக் ஓபன் பண்றேன். நாட் டைசன். ஏன்னா டைசன் இல்ல அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடுங்க. திடீர்னு ஐ எனக்கு இன்னொரு டைசன் அப்படின்ட்டு நினைச்சிட்டேன். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வெளிச்சம் வந்தர ஜாலி. வெளிச்சம் வந்தா வாடி. உங்களுக்கு தமிழ் தலை வலிக்குதுடா. வெளிச்சம் வந்தா ஜாலி, கரண்ட் போனா காலி. அது எப்படி இந்த க்ளூ எப்படி வச்சிருக்கீங்க? வெளிச்சம் வந்தா அந்த இடத்துல இருந்தா ஜாலியா இருக்குமா? ஆமா. வெளிச்சம் வந்தா அந்த இடத்துல இருந்தா ஜாலியா இருக்கும், கரண்ட் போனா அங்க இருந்தா காலியா இருக்கும். அதேதான். ஏசி ரூம். அதேதான். ஏசி ரூம். அது இவ கொஞ்சம் புத்திசாலின்னு நினைச்சு புத்திசாலித்தனமான. இதெல்லாம் புத்திசாலித்தனமா இருக்கு. கண்டிப்பா புத்திசாலித்தனம் தான். வெளிச்சம் வந்தா நாங்க எங்க ஜாலியா இருப்போம், கரண்ட் போனா நாங்க எப்போ காலியா இருப்போம். பைத்தியம் பிடிச்சிட்டு போட்டிருக்கேன். நீங்க காட் ஆஃப் வார் கேம் விளையாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அட்ரியஸ் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா எங்க போகணுன்றது அவங்க அப்பனுக்கு தெரியாது. நம்ம தான் அந்த காட் ஆஃப் வார் நான் என்ன பண்ணுவான், எங்கேயா போய் நின்னுப்பான். அப்போ அந்த அட்ரியஸ் என்ன பண்ணுவான்னா, அவன் எங்க போகணுமோ அங்க போய் நிப்பான். அந்த மாதிரி நான் அப்பப்போ நிப்பேன். இப்ப அண்ணா சொன்ன நீங்க கவனிக்கவே இல்லை தானே? ஆமா ஆமா. அவங்க அப்பா எங்க போகணுன்றது அவங்க அப்படி தெரியாது. நம்ம தான் அந்த காட் ஆஃப் வார். நீ நிக்கிற இடம் சொன்னா நீ வந்து நிக்கிற காட் ஆஃப் வார் இருக்கான்ல, பிளே ஸ்டேஷன் நக்கு கிராட்டோஸ் இருக்கான்ல, அவன் வந்து மங்குனி முட்டாள். அதாவது நீ இந்த அட்ரியஸ் இருக்கான் பத்தியா, அவன் வந்து புத்திசாலி என்ன மாதிரி. இந்த கிராட்டோஸ்க்கு வந்து எங்க போகணும் அப்படின்னு தெரியாதப்போ அட்ரியஸ் என்ன பண்ணுவான்னா அங்க போய் நிப்பான். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து தேட வேண்டியது வந்து காட் ஆஃப் வார். அதான் எனக்கு அப்பவே புடிச்சதால நிக்கிற இடத்துல நான் தேடினேன். என்னால முடியலடா. ஏய் நீங்க எல்லாம் ஆன்சர் தெரிஞ்சுட்டு ஆடுவீங்க அப்படியே. வெளிச்சம் லைட்ல இருந்து வரும், இங்க கரண்ட் போகும். கரண்ட் போகும். அப்போ உங்களுக்கு வெறுப்பா இருக்கும். காண்டாவும் அப்ப இந்த லைட்ஸ்ல கிட்ட தான் இருக்கணும். ஐயோ சாமி. மங்குனி அமைச்சர் ஐயா சொல்றேன் பண்ணா நான் ஜாலியா இருக்கும். இந்த ரூம்ல இந்த ரூம்ல அப்பா பிரேட் ஆயிடுச்சு. வெளிச்சம் வந்தா ஜாலி, கரண்ட் போனா காலி. மட்டமான க்ளூடா ப்ரொடெக்ஷனால. மட்டமான க்ளூவா இவ்வளவு நேரம் தேடினீங்க. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? எனக்கு தெரியும். இல்ல எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் தான் வச்சேன். குத்து மூக்கல. இந்த க்ளூ கான்செப்ட் ப்ரொடெக்ஷனே யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஈஸியா இருக்கு. வெளிச்சம்னா எனக்கு தோணவே இல்ல. வெளிச்சம் வரும்னே. அது நீதான் யோசிக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் எடுங்க 8
தெரியாது எனக்கு எப்படியும். ஐயோ படையப்பா இது கூட தெரியலன்னா நீ 90s கிட்டே கிடையாது. சும்மாறா. படையப்பா நீலாம்பரினா ஊஞ்சல். ஓ அதுக்கப்புறம் டிவி. டிவியா? டிவில தான நீலாம்பரி பார்த்துட்டே ஏன் சன் டிவி ஆபீஸ்னு சொல்லுங்களா? இல்ல ஏவிஎம் ஸ்டுடியோன்னு சொல்லேன். அங்கதான் ஷூட் பண்ணாங்க. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இடத்துல நீங்க மெக்கானிக் மாதிரி யோசிக்கணும்க்கா. அதாவது வாட்ச் மெக்கானிக் மாதிரி யோசிக்க கூடாது, கார் மெக்கானிக் மாதிரி யோசிக்கணும். எங்க கிட்டேவா? ஆமா கார்ல தான் நீலாம்பரி போயிட்டு வருவா. செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம். கால்ல விழுறேன்க்கா. நான் சொல்றேன்டா, இவ அங்க பிரதட்சணமே பண்ணாலும் இவளுக்கு கிடைக்காது. அங்க பிரதர்ஷனம் பண்ணி படையப்பா அங்க படுத்தேனா இந்த அழுக்குல எல்லாம் படுக்க முடியாதுடா. அவ்வளவுதான், கேம் முடிஞ்சு. கைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். கார் மெக்கானிக் மாதிரி உட்காருங்கக்கா. சத்தியமா படையப்பா ஒண்ணுமே தெரியலையே. கத்தி படம் பார்த்து கத்தி கத்தி என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான்டா. அங்க பிரதட்சணம் சொல்லியாச்சு, படையப்பா சொல்லியாச்சு, கத்தி படத்துலதான் வெறும் கத்தி ப்ளூ பிரிண்ட் போட்டதுனால கண்டுபிடிச்சிருக்கோம். டேய் நீங்க எல்லாரும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இன்டெலெக்சுவலா நடிக்கிறீங்க. புர்கி கொலைகாரன். புர்கி கொலைகாரன்னா நம்ம மீன் தொட்டி. பல்பு எரிஞ்சிருச்சுடா. உன் வாயில குத்தி விடுவான் பண்ணி பயல. முக்கி கொலைகாரன். ஜோக்கா ஜோக்கா. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. குழு குழு வென் பண்ணி போல ஏசியா ஏசி இல்லைங்க. அப்போ ஏர் கூலர் அதெல்லாம் இல்லைங்க. பனி பனி. உனக்கு ஏற்கனவே ஆன்சர் தெரியும். ஆரம்பிச்சியா? இதுக்கான க்ளூ வரும்போது நான் கண்டுபிடிப்பேன். ஏசி மேல இருக்கா? தேராதுடா. தேராது. அது கூட நல்ல இடமோ? இல்ல அங்கேயே வச்சிருக்கலாம். அது கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாம் மீறி போறீங்கடா. குழு குழு வென் பண்ணி போல அப்புறம் ஃப்ரிட்ஜ். ஓ ஆல்ரெடி பாத்துட்டேன். ஏய் இவன் நான் பத்தே எடுத்துட்டேன். இது வந்து இதுக்கான க்ளூவே கொடுக்க மாட்டீங்க. கேம் முடிஞ்சது. அதுக்குள்ளயா? இல்ல அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. அப்பதான் இன்னொரு க்ளூ வந்து நான் சொல்லுவேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இந்த க்ளூ என்னன்னா, நடு ரோட்டுக்கு ஓடு கண்ணை மூடு. நடு ரோட்டுக்கு போ. இதான் நடு ரோடா? நடு ரோட்டுக்கு போயிட்டு தான் இருக்கேன் நான். நடு ரோட்டுக்கு ஓடு. ஓடி வந்துட்டேன். கண்ணை மூடிட்டேன். அப்படியே வரப்போ கண்ணை மூடு. பிச்சு புடுவேன். என்னடா முக்குற? தரது பாரு. புது சைக்கிள். எனக்கு சைக்கிளா? எனக்கு ஓட்ட தெரியாது. அத பத்தி யோசிக்கவே இல்லையே. வெறும் சைக்கிளா? ஐயோ நான் நிஜமாவே கேட்டேன் காஷ்மீர்ல வச்சு எனக்கு சைக்கிள் பிடிச்சிருக்குன்னு. எனக்கு சொல்லி தரியா? உள்ளத்துக்கு ஏத்த மாதிரி குள்ளமா இருக்கு. தேங்க் யூ டே கிஃப்ட்க்கு. கொழுப்பு உனக்கு கொழுப்புல ஓட்டம் மொத்தம் பெல் அடிக்கணும். எனக்கு இதுல பெல் மட்டும் தான் அடிக்க தெரியும். வெக்கமா இல்ல. சீட்டு திரும்ப உண்டு இதுல. சரி போ. ஐயோ என்னல இது? டைட்லாம் வைக்கல போல. டைப் பண்ணுடே. எனக்கு என்ன சைக்கிள் அனுப்புறதா இல்ல அனுப்புறதா இருக்கா? ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? ஐயோ சைக்கிள் இனிமே நான் ஆரியாவா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். போட்டு. அதுவா போகுது. கண்டிப்பா நான் சைக்கிள் கத்துப்பேன்டே. ஏதோ புடிடே. புடிச்சதா இருக்கு. நீ போ தைரியமா. நேரா பார்த்து ஓட்டணும், கீழே பார்த்து ஓட்ட கூட. தெரியுது, நீ மூடு. ஏதோ நான் சைக்கிள் ஓட்டுறேன்டே. நான் புடிச்சிருக்கேன்டி. அப்படியே புடிடே. ஐயோ ஏதோ நான் முக்குல எனக்கு ஆயிரம் வருது. பெடலாம் ஆக மாட்டேங்குது. ஐயே. இந்த சைக்கிள்ல நான் ஒரு 2 விஷயம் வச்சிருக்கேன். அதனால தான் நான் இந்த சைக்கிள் வாங்குறேன். என்னது? அட கன்றாவியே. காலைல ஆயிடுச்சு. பால்காரங்கன்னு நினைச்ச எல்லாரும். ஏதோ பின்னாடி சீட் இல்லையா? இல்லையே. ஐயோ அப்புறம் எப்படி நான் உட்காருவேன்? முன்னாடி உட்காருங்க. உடஞ்சிரும். உடையாது வா. சின்ன வயசுல இருந்து நான் ஹார்லி டேவிட்சன்ல தான் போயிருக்கேன். சைக்கிள் ஓட்ட தெரியாத ஸ்ரீதேவி கீழே எச்ச துப்பி கொடுத்துரும். ஏதோ என்கிட்ட ஐயோ போச்சே. சாரி டே தப்பா நினைக்கிறேன். ஏதோ 10ல விட்டுரு. ஏதோ இந்த கேடு போட்டுருக்கு. அதுதான். சாரி எப்படி கண்டுபிடிச்ச இந்த க்ளூவை? இன்னொன்னு 16 போட்டுருக்கு. உன் பர்த்டே. அப்ப என்ன அர்த்தம்? K16 அர்த்தம். கிடையாது. இந்த சைக்கிள் உனக்கு வாங்கல, எனக்கு வாங்கிருக்கேன். மட்டமாமே. அம்மா உன் பொண்ணு சைக்கிள் ஓட்டுறேன்.
வர்ற மாதிரி அப்ப நான் ஆரியா தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் டெய்லி ஓட்டுவேன் ரைடர். Actually- எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ராமிஸா. அம்மா ஃபேவரட் எனக்கு டைசனுக்கு அப்புறம். ஏன்னா எனக்கு அப்படியா? சரி ஓகே ஏன் ஓகே. நீதான் ஃபர்ஸ்ட். இல்ல அது இல்ல. சரி ஓகே. ஐயோ எனக்கு மறந்துச்சு மத்த கிஃப்ட் எல்லாம். நீ பாடினது சொல்றியோ அதுதாண்டி தங்கம் ஃபர்ஸ்ட். சரிடா பாட்டிட்ட பங்கு. நான் சொன்னது பொருள், அதெல்லாம் வந்து எமோஷன். எப்படி சமாளிக்குது பாரு நாய். ஏடா அதான் ஃபர்ஸ்ட். நான் சொல்ற திங்ஸ்ல சொல்றேன். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? ஏடா சத்தியமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் டெய்லி ஓட்டுவேன் நிஜமா. எங்களுக்காக அந்த உங்களுக்காக டிராஃபிக் ஜாம் நவருடா. இதுல ஒன்னும் குறைச்சல்ல. பள்ளி வாசல்ல தாண்டாங்கடா. ஒரே ரவுண்ட் போலாண்டே. இது வரைக்கும் நான் பைக்கோ இல்ல காரோ இல்ல ஜாலியா ஓட்டிருக்கேனா? கண்டிப்பா இல்ல. இல்லவே இல்ல. ராம் எனக்கு கெஞ்சுவாங்க கத்துக்க சொல்லி. ஆனா எனக்கு சைக்கிள் ரொம்ப ஆசை, சின்ன வயசுல இருந்தே ஆசை. ஆனா எங்க அப்பா அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. நான் பாவம் குழந்தை, இப்பயும் நான் குழந்தை தான், ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா இப்போ எனக்கு வந்து கான்பிடென்ட்டா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்? சும்மா தான். டன் 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 டன். ஐயோ சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கா, வண்டி திருப்பணும்னா ஹேண்டில் பார திருப்பணும். நான் விட்டுட்டேன். எடு காப்பாத்து. நீதான் திருப்பி விடணும். நல்லா இருந்துச்சு. ஜிடிஏல ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரா அவரு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. So finally இத மட்டும் நீங்க பிரிச்சு பார்க்கலாம். அப்படியா? ஏன் ஒரு கிஃப்ட் நான் பிரிக்க போறேன். அவனை கீழே போட்டுருங்க. அட பாவி சண்டாளா. 3 எனக்கு தெரியும் என்ன. இல்ல பேதியில போவான். ஆக்சுவலா எங்க கிட்ட gift பத்தல கொஞ்சம். அதனால gift நிறைய இருக்கணும் அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக நீ வாங்கின ஒரு பொருளே நாங்க உனக்கு gift-ஆ தரோம். இது நான் எனக்காக வாங்கினது. நான் இந்த மெட்ரோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு பிச்சைக்காரன் எனக்கு கிஃப்ட் தூக்கிட்டான் அப்படின்னு. இது ரிவெஞ்சுக்கா. போன வாட்டி உங்க ஷூ அவருக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கல்ல. ஏதோ செமையா இருக்கும் இந்த செருப்பு. பார்த்தல ஹீல்ஸ. என்னக்கா ஹைட் ஆயிட்டீங்க. நான் சிங்கத்தை விட ஹைட். தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்த்டே இனிதே நிறைவேறந்தது. எனக்கு இப்ப எல்லா கிஃப்டையும் பிரிச்சு ஆகணும். என்னதான் வந்து என் பர்த்டேவே முடிஞ்சு போய் மறுநாள் காலையில விடிஞ்சு போனாலும் நீ முடிஞ்சு போக மாட்டேன். இல்ல தூங்க போறேன். காலையில இருந்து எல்லா கிஃப்டையும் பிரிச்சு பார்க்க போறேன். தேங்க்யூ ஸோ மச். இது கண்டிப்பா நான் வந்து சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ அதே டைலாக் தான் சொல்றேன், இருந்தாலும் கேட்டுக்கோங்க. உங்களோட அற்புதமான வாழ்க்கையில ஒரு நாள் இல்ல பல நாள் வந்து எனக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா கியூரேட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஜிடி ஹாலிடேஸ். இல்லடா டயலாக் சொல்லி பழகிடுச்சு. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். தேங்க்யூ சோ மச் ஆர்ஜே டீம் ஆர்ஜே. நன்றி, ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க்யூ. ஒரு முந்தா நாள் நைட்ல இருந்து மறுநாள் நைட் வரைக்கும் ரொம்ப சிறப்பா போச்சு. அது காரணம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் தான். தேங்க்யூ. உங்க எல்லாரையும் நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ மைக் மாட்டவே இல்ல. மைக் வேணாம் ரெக்கார்டும். ஐயோ ரெக்கார்ட் பண்ணவே இல்ல.